ஃபேக் ஃப்ரெண்ட்ஸை எப்படி ஸ்பாட் அவுட் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியலை. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் டைம் என் லைஃப்பில் இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ஃபேக் ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் தான் இருந்தாங்க. மேபி அந்த நேரத்தில் நான் குவாலிட்டி டவுனாக இருந்திருக்கலாம். ஓகே, எனக்கு இந்த மாதிரி ஒரு 2016 நான் காலேஜில் 2016 காலேஜ் ஸ்டார்டிங் அப்போ தான். அப்போ தான் என்ன பண்ணுறேன், 12th விட்டு வெளியே வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து புது மனுஷங்களோட பேச ஆரம்பிக்கிறேன். வீடு மாற்றணும், அந்த வீடு மாற்றுறப்போ அங்கே இருக்கிற பீப்புளோட பழக ஆரம்பிக்கிறேன். ஸோ காலேஜ் வந்து எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், அதாவது ஈவினிங் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட். அந்த ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நேரா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் பேர் வந்து லொட லொடன்னு வச்சுப்போம். அந்த லொட லொட, ஓகே ஃபைன், நல்லா தான் இருக்கு பேரு. லொட லொடன்னு ஒருத்தர். அந்த லொட லொட கூட வந்து சேர்ந்துக்கிட்டு, ஒரு அழுக்கு லுங்கி கட்டிக்கிட்டு, ஒரு மொக்க சொக்காவ போட்டுக்கிட்டு, அப்படியே அந்த தெரு முக்குல நின்னுக்கிட்டு, வரவங்க போறவங்கள கலாய்ச்சுக்கிட்டு, வம்பிழுத்துக்கிட்டு, பொறுக்கி பயடா அப்படிங்கிற பேர் எடுக்காதது தான் கொற. ஓகேவா? தென் அங்கேருந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து இன்னொரு ஒரு ஏரியா ஒண்ணு. நாங்க ஸ்கூல் படிச்ச ஏரியா. அந்த ஏரியால பாலம் ஒண்ணு இருக்கும். அது வந்து இரும்புலே செஞ்சிருப்பாங்க. ஸோ அது பேர் இரும்பு பாலம். அந்த இரும்பு பாலத்தில போய் நின்னுக்கிட்டு, அங்க வரவங்க போறவங்க எல்லாரையும் வம்பிழுத்துக்கிட்டு, அப்புறம் அங்க இருக்கிற பசங்களோட சேர்ந்துக்கிட்டு சிகரெட் அடிக்கிறது, குடிக்கிறது, இன்னும் பற்பல தப்பான விஷயங்கள் பண்றதுன்னு சொல்லி இப்படிதான் லைஃப்ல மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்து என்னோட ஒரு ஜேர்னி வந்து போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஸோ நான் அட்ராக்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே குடிக்கிறவன், சிகரெட் அடிக்கிறவன், பான் அதிகமாக கன்சியூம் பண்றவன், நானே வந்து இதெல்லாம் வேணாம்னு நினைச்சா கூட வாடா வாடான்னு சொல்லி இழுக்கிறவன், இப்படிப்பட்ட பீப்பிள தான் நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் அட்ராக்ட் பண்ணேன். ஓகே. இதே மாரி இப்படி போயிட்டே இருக்கும்போது என்னோட காலேஜ் மேட், ஓகேவா? அவனுங்க 2 பேர் வந்து பிளட் வேணும்டா, ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லவும், நானும் சரி இந்த லொடலொடயும் கூட்டிட்டு போறோம். அன்னைக்கு நாங்க வந்து எந்த சிகரெட் அடிக்கல, எதுவுமே பண்ணல. சரி பிளட் குடுக்க போறோம் இல்லையா? ஸோ அதனால 24 ஹவர்ஸே நாங்க வந்து ரொம்ப ப்ரிப்பேர்ட் ஆயிட்டு போனோம். ஸோ பிளட் எல்லாம் குடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு, அந்த லொடலோட என்ன பண்றாப்ல, காலேஜ் மெட்டு கிட்ட என்ன விட்டு குடுத்து பேசுறாப்ல. அவனுங்க என்ன ஏதாவது ஒண்ணு சத்தாயிச்சா கூட, இவருமே அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு, நீ எல்லாம் ஒரு ஆளா? பாரேன் உன் காலேஜ் மெட்ஸ்க்கே உன்ன பத்தி தெரிஞ்சிருக்கு. நீ வந்து சரியான வேஸ்ட்டு." இப்படின்னு என்ன ரொம்ப விட்டு குடுத்து பேச ஆரம்பிச்சானுங்க. ஸோ இப்படி விட்டு குடுத்து பேசும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரொம்ப அந்த டைம்ல கஷ்டமா இருந்துச்சு. பட் அவங்க மூஞ்சில அடிச்சாப்ல என்னால சொல்ல முடியல. நானும் என்னென்னமோ பேச ட்ரை பண்றேன். ஆனாலும் என்ன பிளாக் பண்ணி, நீ எல்லாம் ஒர்த்தே இல்ல போடா என்கிட்ட" அப்படின்னு சொல்லிட்டானுங்க. இது எனக்கு ரொம்பவே வந்து டிஸ்டர்பிங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல. அன்னைக்கே அந்த சம்பவம் முடிஞ்சு போச்சு. அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸுக்கு வரோம். காலேஜ் கிளாஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்பலாம் வந்து ரோல் நம்பர் பிரகாரம் தான் உட்கார வைப்பாங்க. இப்ப எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. எங்க காலேஜ்ல பொறுத்தவரைக்கும் ரோல் நம்பர் பிரகாரம் தான் உட்கார வைப்பாங்க. ஸோ அதனால இந்த நம்பர் பிரகாரம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்துல இருக்க ஒருத்தரு, நம்ம தான் பேசினாலே உடனே ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி நம்ம மச்சான்டா அப்படின்னு நினைச்சிடுறோம் இல்லையா? ஸோ அதனால நான் வந்து பேசின உடனே என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிச்சேன். இது என்னாச்சு அப்படின்னா, போக போக என்ன சுத்திலும் ஒரு 10, 15 பேர் எப்பவுமே இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் லீடரா அந்த குரூப்புக்கு இருந்தது போயி, என்ன டவுன் பண்ணி எவன் எவன்லாம் வந்து லீடர் ஆகலாமோ அவன்லாம் அடிச்சுக்க ஆரம்பிச்சான். லைக் என்ன வந்து ரொம்ப மட்டமா என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கவனே, என்னோட அடுத்த ரோல் நம்பர் நான் யார ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நெனச்சேனோ, அவன் அந்த ஒரு பொசிஷன் தன்ன வந்து ஒரு கெத்தா காட்டணும். தன்ன வந்து ஒரு பெரிய ஒரு ஆளா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக, என்ன டவுன் பண்ணி அவன் வந்து அப்பாவாக கொஞ்சமா ஆரம்பிச்சான். ஓகேவா? ஸோ அப்படி என்ன வந்து ரொம்பவே அந்த இடத்துல டச் பண்ணானுங்க. என்னால அப்பயுமே பேச முடியல. ஏன் அப்படின்னா, அவன் என்னோட ஃப்ரெண்டு தானே. இதுல என்ன இருக்குன்னு நான் விட்டு குடுத்துட்டு போயிட்டேன் அந்த நேரத்துல. எனக்கு அப்போ பெருசா வந்து ஒரு தெரியவே இல்ல. ஓகே, இது வந்து தப்பு. அவன் நம்மள ரொம்ப ஹியூமிலியேட் பண்ற மாரி நடந்துக்கிறாங்க. நம்ம தான் வந்து தப்பா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. இதுக்கு அடுத்து ஓகே ஃபைன் இதெல்லாம் முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட வந்து பேசுறதில்ல. ஒரு சண்டே ஆயிட்டு அப்புறம் பேசுறதே இல்ல. இப்போ வரைக்குமே அவன் கூட கான்டாக்ட்ல நான் இல்ல. அது வேற விஷயம். தென் அங்கேருந்து வந்து ஒரு 2019 காலேஜ முடிச்சுட்டு வெளிய வந்த சமயத்துல, ஒரு ஆஃபீஸ்ல போய் நான் வந்து ஜாயின் பண்றேன். ஓகேவா? அது இங்கேருந்து ஒரு 2, 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அங்கேயுமே வந்து ஒரு ஹெச்ஆர், அவரு என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவரு வந்து "நீங்க ஆல்பர்ட்டோட ஃப்ரெண்டு தானே ஜிம்முக்கு வருவீங்களா?" அப்படின்னு சொல்லி நார்மலா என் மேல ரொம்ப மரியாதையா பேசிட்டு இருந்தான் அவன். அதுக்கப்புறம் போக போக என்னாச்சுன்னா, என்ன ரொம்ப டேமேஜ் பண்ற மாரி பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு இன்சிடென்ட் என்னன்னா, எனக்கு இன்ன வரைக்கும் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட். ஜஸ்ட் நாங்க அன்னைக்கு வந்து ஒரு புரோட்டா வாங்கி சாப்பிடலான்னு சொல்லிட்டு நானு, இன்னொரு ஒருத்தரு, அந்த ஹெச்ஆர் ஒருத்தன், அதுக்கப்புறம் அந்த ஹெச்ஆர்ல இருக்க பொண்ணுங்க, அப்புறம் ஒரு ஹெச்ஆருக்கு மேனேஜர். ஸோ இப்படி எல்லாமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். தெரியாம என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சால்னா வந்து அவன் மேல கொட்டிடுச்சு. உடனே "யோவ் சரி உனக்கெல்லாம் அறிவு இல்ல. என்ன என் மேல கொட்டுற?" அப்படி சொல்லி அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சான். அந்த பொண்ணுங்க பார்த்துட்டு ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு கை கால்லாம் வந்து வெட வெட வெடன்னு ஆயிட்டு. ஏன்னா, அவ்ளோ பேர் முன்னாடி என்ன டக்குன்னு யாருமே அப்படி ஹியூமிலியேட் பண்ணதே கிடையாது. திடீர்னு இந்த மாரி அவன் பண்ணவும் எனக்கு அவ்ளோ ஒரு மாரி, என்னடா நம்ம அப்படி நெனச்சோமே, இவனுங்கன்னா இப்படி இருக்காங்க. ஏன்னா நான் அவனுங்களோட சேர்ந்து வந்து குடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், இப்படி வந்து சுத்திட்டு இருந்தேன். ஸோ இதனால என்னோட ரெஸ்பெக்ட் என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்டருந்து டவுன் ஆகி, அவன் என்ன ரொம்ப சீப்பா, ரொம்ப ரொம்ப செருப்பு மாரி ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். "ஓ! நீலாம் என்ன பெரிய புடிங்கியா என்னையா?" அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கும் அவனுக்கும் வாய்க்கா தகராறுலாம் ஆச்சு. இது வேற விஷயம். இந்த திங் என்ன அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோமோ, அவங்க எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
யாரெல்லாம் உங்கள வந்து இன்னொருத்தர் முன்னாடி உங்கள விட்டு குடுத்து பேசுறாங்களோ, அவங்க லிட்டரலா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையவே கிடையாது. இதுதான் முதல் சைன். ஆக்சுவலி உன்னோட ஃப்ரெண்டே இல்ல அப்டின்னா, அவன் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ, இல்ல மத்தவங்க முன்னாடியோ உன்ன எப்பவுமே விட்டுக் குடுக்க மாட்டான். ஒருவேள அவங்க உன்ன கலாய்க்கிறாங்கன்னா கூட, இவன் உனக்கு சப்போர்ட் பண்ணுவானே தவிர, பரவால்ல, பரவால்ல. ஏய் நீ இப்படிதானடா கரெக்ட்டா தானடா சொல்றாங்க." அப்படின்னு கொஞ்சம் கூட உன்னோட உண்மையான ஃப்ரெண்டுங்கிறவன் உன்ன ஹியூமிலியேட் பண்ணி, இல்ல உன்ன அசிங்கப்படுத்தி, அவன் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்க மாட்டான். ஸோ மேபி உங்களோட சரவுண்டிங்ல இல்ல உங்களோட வந்து அந்த ஒரு சர்க்கிள்ல இந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுங்கள நீங்க தூக்கி போட வேண்டியது ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஏன்னா, இருக்கதிலேயே பயங்கரமான டாக்ஸிக்கான ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஆளுங்க இவனுங்க தான். எப்படா உன்ன அடிச்சு, உன்ன தூக்கி போட்டுட்டு, இவன் முன்னுக்கு வந்து உன்ன எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவான்னா, ஹியூமிலியேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் உன் லைஃப் ஃபுல்லா. உன்ன வந்து டவுன் பண்ணிக்கினே இருப்பான். உன்ன எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டான விஷயமே பண்ணவே விட மாட்டான். இந்த வீடியோ ஃபுல்லா இந்த மாரி என்னோட ஒரு லைஃப்ல நடந்த விஷயங்களா தான் இருக்கும். ஸோ மேபி லென்த்தா இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. 2வது எப்படி இருக்கும் அப்டின்னா, இதுவுமே என்னோட லைஃப் இன்சிடென்ட்ல நடந்த ஒரு விஷயம். இவனுங்க என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் 16 வருஷம் அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப், அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவன்கிட்ட போயிட்டு நான் இந்த மாரி புதுசு புதுசா இந்த மாரி விஷயங்கள்லாம் நான் பண்ண போறேன்டா. இதெல்லாம் நான் பண்ண போறேன். YouTubeல வீடியோ போட போறேன். நான் என்டர்பிரினர்ஷிப் பண்ண போறேன். பிசினஸ் பண்ண போறேன் அப்டின்னா, அவன் சொன்ன முதல் விஷயம், "இதெல்லாம் நம்ம தகுதிக்கு தராதரத்துக்கு செட் ஆகுமாடா? எதுக்குடா தேவையில்லாத வேல பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா கம்முனு வேலைக்கு போனேன்னா உன் வாழ்க்கை உருப்படியா இருக்கும்டா." தென் இவரு இதோட நிப்பாட்டாம என்ன பண்ணியிருக்காரு, இதே மாரி இன்னொரு ஒரு பையன்ட்ட போயிட்டு, "அவன பாரேன். இந்த மாரி வெட்டித்தனமா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான். அவன்லாம் இங்க உருப்பட போறான் வாழ்க்கையில." இப்படின்னே சொல்லியிருக்கான். எனக்கு இது கேட்கும்போது லிட்டரலா எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அவன்கிட்ட போய் சண்ட போடல, பேசல. நான் அவன்ட்ட பேசுறதே நிப்பாட்டிக்கிட்டேன். அப்புறம் 2, 3 தடவ அவனா மெசேஜ் பண்ணான். நான் திரும்பி ரிப்ளை கூட பண்றது கிடையாது. நிப்பாட்டிட்டேன். த திங் என்ன அப்டின்னா, ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க நீ வந்து ஒரு முன்னுக்கு போணும், ஒரு ஹைட்டுக்கு போணும்னு நீ நெனைக்கிற அப்படின்னா, அவன் ஓகேடா நீ பண்ணுடா பார்த்துக்கலாம்னு சொல்லணுமே தவிர, இந்த நம்ம தகுதிக்கோ, தராதரத்துக்கோ இதெல்லாம் தேவையாடா? நம்ம இங்கேயே நிற்கணும்டா. நம்மளோட தராதரமே இவ்வளோ தான்டா அப்படின்னுவானுங்க. இன்னும் ரொம்ப புடிச்சிருக்கு அந்த பொண்ணுட்ட போய் நீ பேசணும்னு நெனப்ப. ஆனா, இந்த பொண்ணு ஸ்டேட்டஸ்ல வந்து அதிகம்டா. உன்னலாம் மதிக்க கூட மாட்டாங்கடா. நமக்கு நம்ம தகுதிக்கு தராதரத்துக்கு ஏத்த மாரி நம்ம பார்க்கணும்டா. ஏன்டா இப்படிலாம் பார்க்குற அப்படின்னுவானுங்க. த திங் இவனுங்கள மாரி ஆளுங்கள நீங்க கூட வச்சுக்கிட்டீங்க. ஃப்ரெண்டுன்னு நெனச்சீங்க. மேபி மேபி நைஸா உங்க கண்ணுக்கு தெரியலாம். நைஸா உங்க கண்ணுக்கு தெரியலாம். ஆனா, லிட்டரலா அந்த மாரி பசங்க நைஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யாரு உங்ககிட்ட உண்மையா ஒரு விஷயத்த வந்து மூஞ்சில அடிச்சாப்புல, "இதுதான், இப்படிதான், நான் இப்படிதான், இப்படிதான்ப்பா" அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்கள நீங்க நம்பலாம் தாராளமா. லெட்ஸ் சே இப்ப என்னோட வீடியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாமே உங்க மூஞ்சில அடிச்சாப்புல சொல்ற மாரி தான் இருக்கும். நான் எதையுமே மூடி, மறைச்சு, ஒளிச்சு, ஆ இல்ல, இல்ல, இல்ல நான் வந்து ரொம்ப கியூட், ரொம்ப ஸ்வீட்டுங்க அப்டின்னா அப்படிலாம் பேச மாட்டேன். நான் எப்படி இருக்கேனோ, அப்படியே நான் அத வந்து உங்களுக்கு காட்டணும்னு தான் நான் நெனைப்பேனே தவிர, நான் வந்து இல்ல, இல்ல நான் வந்து ரொம்ப கியூட்டுங்க. நான் வந்து இப்படி சிரிச்சுக்கிட்டே அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. ரைட்? ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் நான் அப்படி சிரிச்சுட்டே இருந்தா கூட ஒரு ஒரு பாயிண்ட்க்கு மேல ஒரு உண்மை ரியாலிட்டி வெளிய வந்துரும் இல்லையா? ஸோ இந்த மாரி பீப்பிள் உங்க கூட இருக்காங்க அப்டின்னா, அந்த பீப்பிள மோஸ்ட் ஆஃப் த டைம் வேல்யூ பண்ணாதீங்க. விட்டு விலகி வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்ன கேட்டீங்க அப்டின்னா, இவங்கள உடனே கட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீ முன்னுக்கு போணும்னு நெனச்சா கூட, உன்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கவே விட மாட்டான். நீ இதே இடத்துல ஏன் ஏன் மச்சி நீ போற? எதுக்குடா அதெல்லாம் நமக்கு ரிஸ்க் மச்சான். நம்ம லைஃப்ப ஜாலியா வாழணும்டா அப்டின்னு தான் சொல்லுவான். அடுத்த ஸ்டெப் நீ போணும்டான்னு சொல்லவே மாட்டான். இப்ப இப்படிப்பட்ட ஆளுங்க உங்க லைஃப்ல இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, அவாய்ட் பண்ணுங்க. லிட்டரலா அவாய்ட் பண்ணுங்க. தப்பே கிடையாது. நம்ம வீட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம். நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், போய் சொல்லுவோம். "மச்சான் இந்த மாரி நடந்துச்சுடா, இந்த மாரி பிரச்சனடா" அப்படின்னு. ஆனா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இவன் இது தான்டா இவனுக்கு சரியான சமயம். நம்ம இவனுக்கு அட்வைஸ் பண்றோங்கிற பேர்ல இவன நவுத்திட்டு நம்ம மேல போலாம் அப்படின்னு பார்ப்பான். லைக் "உங்க அம்மா வந்து சரியில்ல தான்டா, விட்றா. உங்க அப்பா வந்து இப்படி தான்டா இருந்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பார்றா, விட்றா. இதுல என்ன இருக்கு?" எந்த பக்கம் தப்பு இருக்குன்னு யோசிக்கவே மாட்டான். ஆனா, உன் பக்கம் மட்டுமே நீ தப்பே பண்ணா கூட, "நீ பண்ணது கரெக்ட்டுடான்னுவான்." இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸும் உன் கூட இருந்தாங்க அப்படின்னா, நீ நாளைக்கு பெரிய ஒரு விஷயத்துல போய் மாட்டிப்ப. இவனுங்க உன்ன தேவைக்கு மட்டுமே யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. இவனுங்களோட அட்வைஸ ரிலேஷன்ஷிப்லயும் சரி, எந்த ஒரு விஷயத்திலயும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அப்படி மேபி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இவனுங்க வந்து என்ன ஒரு டாக்ஸிக்கான மென்டாலிட்டியோட என்ன ஒரு எண்ணத்துல உள்ள வச்சுக்கிட்டு சொல்லுவானுங்கன்னே தெரியாது. ஆனா, அது அப்படியே உங்களுக்கு வேற மாரி இம்பாக்ட் ஆகும்போது, உங்க லைஃபே போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அடுத்த கேட்டகரி. இவனுங்க இருக்கிறதே ரொம்ப ரொம்ப மோசம். உங்கள வெறும் ஒரு டைம் பாஸ்க்காகவோ, இல்ல ஒரு சாய்ஸா மட்டுமே யூஸ் பண்ணுவானுங்க. லெட்ஸ் சே எனக்கு ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு சர்டைன் குரூப் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவான் அப்டின்னா, அது என்ன சொல்றது, இந்த படத்துக்கு ஆர்கனைஸ் பண்றதெல்லாம் பண்ணுவானுங்க. நம்மள்ட்ட கூப்பிட கூட மாட்டானுங்க. நான் கேட்டா கூட நான் என்ன பண்ணுவேன் வாலண்டியரா போய் ஏன்டா என்ன கூப்பிடவே இல்லன்னு கேட்டா கூட, "நீ கூப்பிட்டா நீ வரமாட்ட." அது கூப்பிட்டுருக்க கூட மாட்டானுங்க. கூப்பிட்டாலும் வரமாட்ட அப்டின்ருவானுங்க. சரி இதனால என்ன பண்ணுவானுங்க, ஒரு நாள் கூப்பிடுவானுங்க. நம்மளும் வந்து "ஏய் பாரேன் நம்மள கூப்பிட்டானுங்கடா" அப்படி சொல்லிட்டு ஆசையா படத்துக்கு போவோம்.
அதுக்கப்புறம் தான் தெரியும் எவனோ ஒருத்தன் வரல. அதுக்கு ஆல்டர்னேட்டா இல்ல அதுக்கு சாய்ஸா உன்ன வந்து கூப்ட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி அப்படின்னா, உன்ன சாய்ஸா மட்டுமே யூஸ் பண்ணுவானுங்க. அவன் இல்லன்னா, உன்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும் அந்த இடத்துல வாப்பா, உட்காருப்பா அப்படின்னுவானுங்க. ஆனா லிட்டரலா உன்ன வந்து உனக்கு புடிச்சோ, உன்கிட்ட பேசணும்னு நெனச்சோ கூப்பிடுவானுங்களா அப்படின்னா, கூப்பிட மாட்டானுங்க. ஸோ அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த மாரி இந்த ஒரு 4 கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கிற பீப்பிள் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா, இதையும் தாண்டி இன்னும் நெறைய கேட்டகரிஸ் இருக்கு. பட் இது மெயினா ரொம்ப 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 டாக்ஸிக்கான ஒரு 4 கேட்டகரினா, அந்த 4 கேட்டகரி தான். இந்த 4 கேட்டகரிக்குள்ள நீங்க இருக்கிற சர்க்கிள்லயோ, நீங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லயோ இருக்காங்க அப்படின்னா, நீங்க முன்னேறாம இருக்கிறதுக்கு இவனுங்க தான் மெயின் ரீசனாவே இருப்பானுங்க. 1 மணி நேரம் மூவி பார்க்கலாம்டா, தப்பே இல்லடா. ரிலாக்சேஷன் என்னடா தப்பு? மூவி பார்க்கறது ரிலாக்சேஷனான்னு கேட்டா, இல்ல. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுமா, உனக்கு 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 நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு, நீ வந்து முன்னுக்கு வா, அப்படி சொல்றது தான் ஒரு ஃப்ரெண்டா இருக்கணுமே தவிர, பரவால்ல நானும் கெட்டு போறேன், நான் சிகரெட் அடிக்கிறேன், இந்தா நீயும் சேர்ந்து சிகரெட் அடி. நான் குடிக்கிறேன், நீயும் சேர்ந்து குடி. இல்லன்னா பேச மாட்டேன். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல வராது. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்ல வராது. ஜஸ்ட் அன் அக்கம்பேனியன்ஷிப் அவ்வளோதான். ஸோ இந்த உண்மைய நம்ம சொல்லும்போது, ஐ மீன் இந்த உண்மைய ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் லிட்டரலா நீங்க இத ஏத்துக்கிட்டு, உங்க சரவுண்டிங்க மாத்தணும், உங்க லைஃப்ப சேஞ்ச் பண்ணணும், உங்க லைஃப்ப இப்படி நீங்க கொண்டு போணும் அப்படின்னா, முதல்ல இந்த மாரியான டாக்ஸிக்கான பீப்பிள விட்டு வெளிய வந்துருங்க. இவங்கலாம் இருக்கிறனால உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற டாக்ஸிசிட்டிய மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்ககிட்ட குடுக்கணுங்கிறதுல மட்டும் தான் குறியா இருப்பானுங்க. ஓகே, ஓகே உனக்கு குடுப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே இந்த மாரி நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சும்மா வந்துட்டு எது பண்ணாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு, "நீ பேசுறது திமிரா இருக்கு. நீ பேசுறது இப்படி இருக்கு, அப்படி இருக்கு." அப்ப புடிச்சவன் எவ்வளோ பேர் இருக்கானுங்க. அவனுக்கே என்ன பிடிக்குது. நான் திமிரா பேசுறேன்னா, உன்னால நான் சொல்ற விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ஏத்துக்க முடியல. அது உனக்கு தப்பா தெரியுது. ஸோ, அதனால நீ என்ன பண்றன்னா, என்ன நீ ஹேட் பண்ற, வெறுக்குற. இவன் எப்படிடா சொல்லலாம்? இல்ல ஏதோ ஒரு பொறாம. கண்டிப்பா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பணக்காரன பார்த்தா ஒரு பொறாம வருது. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு விஷயம் உருப்படியா பண்ணிட்டு இருக்கானா, அவன பார்த்தா பொறாம வர்றது. ஏன் எதுக்குன்னே தெரியாம பொறாமப்படுவானுங்க. ஏன்னா, அவனுங்களால அது முடியாம இருக்கு. அவனுங்களால அது பண்ண முடியல. இதெல்லாம் தான் ரீசன். ஸோ, அதனால உங்கள பார்த்து உங்கள யாராவது தனிமைப்படுத்துறாங்க, உங்ககிட்ட யாருமே பேசல அப்படின்னா, வாழ்க்கையில முன்னுக்கு போறீங்கன்னு அர்த்தம். உங்கள நெறைய இடத்துல ஒதுக்குறாங்க, ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, நீங்க ஹைட்க்கு ரீச் பண்ண போறீங்கன்னு அர்த்தம். நான் பெர்சனல் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன் ஆன் ஒன் ஆன்லைன் கோச்சிங். லிங்க் கீழ குடுக்குறேன். ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்க அங்க வாங்க. உங்களோட பேட் தாட்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் ஸோ போர்ன் அடிக்ஷன், இது எல்லாத்துக்குமே நான் வந்து கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நெறையா ஸ்டூடண்ட்ஸ் என் கூட இருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த ஜர்னில ஸ்டார்ட் பண்றதுன்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. ஐ வில் see you in this informative video and thank you for watching this video. Love you, love you, love you guys.